கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, அவர் சொல்லுகிறார், அவர் உங்கள் இருதயங்களை தேற்றி நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் ஸ்திரப்படுத்துவாராக என்று. அல்லேலூயா. இப்ப நற்கிரியை பத்தி பாக்குறோம். நற்கிரியும் ஆவியின் கனிகள் எல்லாம் சேர்ந்துதான் வெளிப்படும். அல்லேலூயா. நற்கிரி ஆவியின் கனிகள் இல்லாம கிடையாது. அல்லேலூயா. இப்போ நம்ம தீய கிரியைகள் செய்ய மாட்டோமா அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் நாம தீய கிரியைகள் செஞ்சா இங்கவே தேவன் கிட்ட நியாய தீர்ப்பு இந்த உலகத்திலே நமக்கு கிடைச்சிடும். அல்லேலூயா. நாம் உலகத்தோடு நியாய தீர்ப்பிலே நிக்காதபடிக்கு இந்த உலகத்திலே சிற்றிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நாம் சின்ன தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் நம்மை தண்டித்து திருத்துகிறதற்கு காரணம் நாம போய் நியாய தீர்ப்பில் நிக்க கூடாதுங்கிறதுக்காக. அல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் செய்த தவறுகளை நமக்கு திருத்தி உணர்த்துகிறார். ஆனா உலகம் மொத்தமாக அவங்களுடைய பாவம் சேர்ந்து நியாய தீர்ப்புல வந்து நிக்கிறாங்க. அல்லேலூயா. பாவம்ல இப்ப நம்ம சகோதரருக்கு விரோதமாக நம்ம பாவம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட ஒரு சாரி கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும், உண்மைதான். ரெண்டாவது, தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சோம்னா தேவன் கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும் நம்ம. அல்லேலூயா. யாவரோடும் நல்மனம் பொருந்தி நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா உலக மனுஷங்க பாருங்க, மத்தவங்க கிட்டயும் சாரி கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பிளஸ் தேவன் கிட்டயும் போய் தன்னுடைய பாவத்துக்கான அக்கௌண்ட்ஸ் செலுத்த வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. நாம் உலகத்தோட நியாயம் தீர்க்காதபடிக்கு இங்க இந்த உலகத்திலே சிற்றிக்கப்படும். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாள்ல நியாய தீர்ப்பு அடையாதபடிக்கு. அல்லேலூயா. இப்போ இந்த கலப்படமான போதனைகள் பாருங்க, மிகவும் மோசமாக இருக்கிறது. ரொம்ப பெரிய எக்ஸ்பிளனேஷன் சொல்ற மாதிரி சொல்லி ஒண்ணுமே புரியாத மாதிரி ஏமாத்தி விடுவார்கள். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் என்ன சொன்னாலும் கிளியராக இருக்கும். அது முதல்ல நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. வேத வசனம் தெளிவாக இருக்கிறது. நல் வசனத்திலும் நற்கிரியைகளிலும் தேவன் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அல்லேலூயா. கொலோசியர் 1 பாத்தீங்க அப்படின்னா நற்கிரியாகிய கனிகள் அப்படின்னே இருக்கும். அல்லேலூயா. அந்த ஆவின் கனிகள் பாருங்க, எல்லாமே நற்கிரியைகளும் சேர்ந்துதான் நம்ம வாழ்க்கையில வெளிப்படும். அது இயேசு கிறிஸ்துவை நாம் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவதே. அல்லேலூயா. அவர் நமக்கு என்ன தந்திருக்கிறார் தெரியுமாங்க? நித்திய ஆறுதலை நமக்கு தருகிறார். நல் நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மூலமாக தருகிறார். அல்லேலூயா. அதாவது இந்த உலகத்துல எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நம்ம போக போற இடம் எப்படி தெரியுமாங்க? நித்திய ஆறுதலான இடம். அங்கதான் நாம போகிறோம். அதுதான் நம்மளுடைய நிரந்தரமான வீடு. தேவன் தாமே நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இங்க இருக்கிற ஜனங்கள், ஐயோ, அவர்கள் நித்திய அழிவுக்கு நேராக போறார்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.